கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 130 சங்கீதம் 130 of Psalm. 7 வசனத்தை வாசிப்போம். Read the verse 7. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. Let Israel hope in the Lord, for with the Lord there is mercy, and with him is plenteous redemption. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தரிடத்தில் கிருபையும் என்று நாம் படிக்கிறோம். We read, with God there is a grace. நம்முடைய தேவன் கிருபையுள்ளதான தேவனாக காணப்படுகிறார் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். We also well known about our God is a gracious God. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் இந்த பூமியில் ஜீவிக்க முடியாது. It is unable for us to live over the earth without the grace of God. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நாம் எந்த ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. For it is impossible to receive any goodness from God without His grace. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதத்திலும் நாம் காணப்பட முடியாது. Without His grace we shall not be found in any blessings. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் எந்த ஒரு வல்லமை நாம் ஜெயிக்கவும் முடியாது. We cannot prevail over any pass without the grace of God. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் அருமையானவர்களே நாம் இந்த பூமியில இந்த பரிசுத்த ஜீவியம் நாம் செய்ய இயலாது. Without the grace of God it is impossible for to live a holy life upon the earth. கிருபையினாலே இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது. We receive the salvation through grace. கிருபையினாலே இந்த விடுதலை நமக்கு கிடைத்தது. We receive the deliverance through this grace. கிருபையினாலே இந்த உபதேசமும் சத்தியமும் நமக்கு கிடைத்தது. We also got this truth and doctrine due to grace. கிருபையினாலே பரிசுத்தவானுடைய ஐக்கியம் நமக்கு கிடைத்தது. Graciously we have received the fellowship of saints. கிருபையினாலே இந்த வெளிப்படுத்தலை நாம் பெற்றுக்கிறோம். We received also the revelation through grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாம் கிருபை கிருபை என்று சொல்லக்கூடியதான நிலவரத்தில் தானே காணப்படுகிறது. We are in such state saying all is grace. இந்த கிருபையினாலே நாம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are now being developed or created by this grace. இந்த கிருபையினாலே இன்றைக்கு நாம் எல்லாரும் கர்த்தருடைய வருகைக்காக நம்மை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். We are constructing up ourselves through this grace. கர்த்தருடைய கிருபையினால் மட்டுமே நாம் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். It is only because of the grace of God we are going to be raptured in the coming of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தரிடத்தில் கிருபையும் என்று நாம் படிக்கிறோம். We read, with God there is a grace. இந்த கிருபையை நாம் பெற்று நாம் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். We in our lives that we should receive and to live with this grace. கர்த்தரிடத்தில் இருக்கிறதான இந்த கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் சுதந்தரிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Each and every day we must become as a inheritant who can inherit the blessings of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த கிருபையை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்முடைய இருதயம் தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். Our hearts must be found in God's presence so that we can receive His grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய மனுஷன் தானே அவர் புத்தி சொல்லுகிறதை குறித்து நாம் படிக்கிறோம். A man of God, he is giving a wise counsel that we should receive the grace of God. 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 வசனத்தை நாம் படிக்கும்போது 2 Corinthians chapter 6 verse 1 when we read, 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 1 வசனத்தை நாம் கவனித்தால், when we behold 2 Corinthians chapter 6 and verse 1, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். We then as workers together with him beseech you also that ye receive not the grace of God in vain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று இங்கே அவர் சொல்லுகிறார். We read that he is telling like this, we then as workers together with him beseech you all that ye receive not the grace of God in vain. இங்கே இரண்டு பகுதியை நாம் கவனிக்கலாம். Here we note two aspects. ஒன்று, நாம் விருதாவாக பெறக்கூடாது. One thing that we should not receive in vain. இரண்டாவது, நாம் பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை விருதாவாக மாற்றக்கூடாது. Second thing is that we should not change that grace that we receive into vain. அதற்காகத்தான் புத்தி சொல்லுகிறதான அனுபவங்கள். For which it is an experience of giving the knowledge. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய
ஜனத்திற்கு அவர் அநேக விதங்களில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவர் எச்சரிக்கிறவராக புத்தி சொல்லுகிறவராக காணப்படுகிறார். On those times, St. Paul, he is the one unto the church of God. He is giving the counsel, knowledgeable counsel, and is also proclaiming the word of God, and is also warning concerning the word of God. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் ஜெயாளிகளாக காணப்பட வேண்டும். Spiritual children of God, in their life, they should be a blessed state, and they should become as the victorious ones in their lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் எபேசியர் சபைக்கு அவர் புத்தி சொல்லும்போது That is why when he gave the counsel to church of Ephesians, அவர் எங்கே என்ன புத்தி சொல்லுகிறார்? what is the counsel that he gave there? எபேசியர் 4:17 நாம் படித்தால், Ephesians chapter 4 verse 17, when we read, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். This I say therefore and testify in the Lord, that ye henceforth walk not as other Gentiles walk, in the vanity of their mind. தேவனுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறதான எச்சரிப்பு புத்தி, தங்களுடைய ஜீவியமானது பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிறதான அந்த நோக்கத்தோடு அவர் எச்சரிப்பையும் புத்திமதியையும் வெளிப்படுத்துகிறார். concerning this aspect, that they should be in the warning of God, and he is proclaiming the knowledge, and he is giving the wisdom counsel unto them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கீழே நாம் படிக்கும்போது அவர்கள் புறஜாதியார் தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் எவ்விதமாக இருக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம். When we read the next verse, there we read about how the Gentiles lives in their lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்களோ தங்களுடைய ஜீவியத்தில் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். They are strangers unto the life of God. அவர்கள் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து அவர்கள் தேவனுக்கு அந்நியராகவே காணப்படுகிறார்கள். Being alienated from the life of God, and they are also strangers to God. ஏனென்றால் அவர்களுடைய புத்தியிலே அந்தகாரம் இருக்கிறது. Because in their wisdom there is a darkness. அவர்களுக்குள்ளே தேவனுக்கு பிரியமில்லாத பலவிதமான காரியங்கள் உண்டாயிருக்கிறது. In their life there are something which not please God in their lives. ஆனபடியினால் அவர் புத்தி சொல்லுகிறவராக எச்சரிக்கிறவராக காணப்படுகிறார். That is why he is giving the wise counsel, and he is also warning them. இவ்விதமான ஒரு பகுதியில் In this sort of aspect, அவர் கிருபையை குறித்து புத்தி சொல்லுகிறார். that he giving the counsel concerning the grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எவ்விதமாக அவர் புத்தி சொல்லுகிறார்? How did he counsel, giving the counsel there? நீங்கள் விருதாவாக பெறாதபடிக்கு என்று அவர் சொல்லுகிறார். That ye should not receive in vain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு நம்மை ஒவ்வொருவரையும் அவருக்காக பெற்றுக்கொள்வதற்காக அவர் தன்னுடைய பகுதியிலே ஒரு கிரயம் செலுத்தியிருக்கிறார். Our Lord Jesus Christ, in order to get each and every one of us in his own aspect, he has given us some sort of praise. ஆனபடியினால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, கொரிந்தியர்ல நாம் படிக்கும்போது நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாம் படிக்கிறோம். That is why the word of God says, when we read in Corinthians, you are bought with a price. ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தை அவர் நமக்காக கொடுத்து அவரோ நம்மை அவருக்காக பெற்றுக்கொண்டார். Lord Jesus giving his own valuable blood for us, and he has received us for himself. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராகிய இயேசு அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்தது இது ஒரு விலையேற பெற்றதான ஒரு பகுதியாகவே இருக்கிறது. Shedding the blood of the Lord Jesus Christ for our sake, it is something special in that aspect. ரத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னாலுடைய அர்த்தம் என்ன? What is the meaning that he gave his own blood? ரத்தம் என்பது ஜீவனுக்கு அடையாளமாக ஜீவனாக இருக்கிறது. Blood is a sign to the life. It is a life. நம்மை ஒவ்வொருவரையும் அவர் சுதந்திரிப்பதற்காக பெற்றுக்கொள்வதற்காக அவர் ரத்தத்தை கொடுத்தார் என்று சொன்னால் அவர் ஜீவனை கொடுத்தார் என்று நாம் படிக்கிறோம். To get each and every one of us, or in other words, to inherit each and every one of us, when it is said that he gave his own blood, he also gave his own life in order to get got நம்மை us. ஒருவரையும் அவர் விருதாவாக நம்மை பெறவில்லை,
அவரோ தன்னுடைய விலையேறப்பட்டதான இரத்தத்தை, தன்னுடைய விலையேறப்பட்டதான ஜீவனை நமக்காக கொடுத்து அவர் நம்மை வாங்கி இருக்கிறார். He has not obtained each and every one of us in vain or in vanity, but he gave his own blood and his life, and he bought us with a price. இவ்விதமாக நாம் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால், அவருடைய ஜீவனால் நாம் வாங்கப்பட்டிருக்கிறபடியினால், Likewise, that we are bought due because of his life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு, ஆளுகை செலுத்துவதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு வல்லமைக்கோ எந்த ஒரு பகுதிக்கோ அதிகாரமே இல்லை. There is no more authority to any situation or unto any part in order to take hold of us ourselves or to show their power. நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. We are not belongs to this world. இந்த உலகத்தில் ஜீவிக்கிற மனுஷருக்குரியவர்கள் அல்ல. We do not belongs to the worldly man who lives upon the earth. இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த ஒரு ஆளுகைக்குரியவர்களும் அல்ல. We are not under any dominion that were found upon the earth. நாம் பாவத்துக்குரியவர்களும் அல்ல. We do not belong to sin. நாம் சாபத்துக்குரியவர்களும் அல்ல. And also to any curse. நாம் பாதாளத்துக்குரியவர்களும் அல்ல. We do not belongs to the hell. நாம் மரணத்துக்குரியவர்களும் அல்ல. We do not belongs to the death. நாம் எவ்விதமான அருமையானவர்களே சாத்தானுடைய தந்திரத்துக்குரியவர்களும் அல்ல. We are dear ones, we do not belongs to any subtle nature of the Satan too. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஒவ்வொருவரும் அருமையானவர்களே யாராயிருந்தாலும் நாம் கர்த்தருக்கே உரியவர்களாக இருக்கிறோம். Dear ones, each and every one of us, whosoever you are, you belongs to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாமும் நம்மேல் அதிகாரம் செலுத்துவதற்கு நமக்கு தானே அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. For unto us there is no more power is given that we to show our own power. ஆனபடியினால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிரியத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறபடியினால் நீங்கள் உங்களுடையவர்கள் இல்லை என்று அறியீர்களா? Know ye not, the word of God says, know ye not that you do not belongs to your own self, because you are bought with a price. நாம் கொரிந்தியர்ல வாசிக்கும் போது, when we read in Corinthians, வாசி. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. 1 கொரிந்தியர் 6:20. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். For ye are brought with a price, therefore glorify God in your body and in your spirit which are God's. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? know ye not that ye are not your own. அந்த வசனம் வாசி. 19 வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? What, know ye not that your body is the temple of the Holy Ghost which is in you, which ye have of God, and ye are not your own? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? Know ye not that ye are not your own. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடையவர்களாகவே இருக்கிறோம். Yes, each and every one of us are one who belongs to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, நாம் தேவனுடையவர்களாக இருக்கிறபடியினால், dear ones, we are the own unto God. தேவன் நம்முடையவராகவும் இருக்கிறார். God also is our own. ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் மேல் நமக்கும் அதிகாரம் இல்லை, வேற எந்த ஒரு காரியத்துக்கும் அதிகாரம் செலுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. That is why we the people of God, we do not have any authority to show our power over any people of God. We himself have no more authority to our own body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக, தங்களை எப்போது பாதுகாக்கிறவர்களாகவே இருக்க வேண்டும். That is why children of God, through their body and through their spirit, they should glorify God and they should preserve themselves. தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் எப்போதும் தேவனை அனுபவிக்கிறவர்களாகவே காணப்பட வேண்டும். Always the children of God, they should be in such state who can enjoy God in their lives. தேவனுடைய பிள்ளைகள் தேவனை எப்போதும் தங்களுடைய ஜீவியத்தில் அனுபவிக்கிறவர்களாக,
தங்களை பாதுகாக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். God's children, each and every day, they should be the one who enjoy God, and also they should preserve their own selves. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் தங்களை அறிந்திருக்க வேண்டும். That is why the children of God should know about themselves. எப்படி அறிந்திருக்க வேண்டும்? How they should know? நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். That we should know that we are own, that we belongs to God. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரமானது தேவனுக்கு உரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Our body, our spirit, our soul, we should understand these three belongs to God. நாம் தேவனுக்கு உரியவர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொண்டு நாம் இந்த ஆவியினால, ஆத்மாவினால, சரீரத்தினால நாம் தேவனை கனப்படுத்துகிறவர்களாக, நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் ஜீவிக்க வேண்டும். Understanding that we should belongs to God in our spirit, in our soul, and in our body, that we should become as the one who glorify God, and we have to preserve these three. ஏனென்றால் அவரோ நம்மை ஒவ்வொருவரையும் அருமையானவர்களே ஒரு விலக்கரையும் கொடுத்து அவர் நம்மை பெற்றிருக்கிறார். Because God has bought each and every one of us, giving us some price. அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை பெற்றிருக்கிறார். For He has bought us, giving His own life. அதை விசுவாசிக்கிற எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் நம்மை விலக்கரையும் கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை அவர் பெற்றிருக்கிறார். He redeemed us, giving us the praise, and He also received us, giving the price. ஆனபடியினால் நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதான ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அருமையானவர்களே நாம் செலுத்தப்பட வேண்டியதான காரியங்களை நாம் செலுத்த வேண்டும். That is why for each and everything that we obtain from God, we should offer the things to be offered. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் அவருடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் சுதந்தரிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். We in our life, each and every day, we should inherit His grace. இந்த கிருபையை நாம் எப்படி சுதந்தரிக்க வேண்டும்? How to inherit this grace? அவர் புத்தி சொல்லும்போது அவர் எவ்விதமாய் புத்தி சொல்லுகிறார்? When He gives the counsel, in which manner that He gave the counsel there, நீங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு, that you should not receive the grace of God in vain. அப்படியானால் நாம் அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் செலுத்த வேண்டியதான ஒரு பகுதியை நாம் செலுத்த வேண்டும். If it is so, in God's presence, the aspect that we have to offer, that we should offer. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் 59ஆம் சங்கீதத்தில் நாம் படிக்கும்போது, Book of Psalm chapter 59, when we read 59ஆம் சங்கீதம் 16-17 வசனங்களை நான் வாசித்தால், verse 16 and verse 17 of Psalm 59. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமுமானீர். என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார். But I will sing of thy power, I will sing aloud of thy mercy in the morning. For thou hast been my defense and refuge in the day of my trouble. Unto thee, O my strength, will I sing. For God is my defense and the God of my mercy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆலோசனை இங்கே என்ன சொல்லப்படுகிறது? Dear ones, what is represented about the counsel of God? அல்லாவிட்டால் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறதான மனுஷன் தன் ஜீவியத்தில் அவர் என்ன அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார்? Her man of God who received the grace of God, what experience that he revealed in his life? காலையிலே உம்முடைய கிருபையை நான் மகிழ்ச்சியோடு புகழுவேன். I will sing aloud of thy grace in the morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, நாம் பூமியிலே ஜீவிக்கும் போது பலவிதமான சூழ்நிலையில் நாம் ஜீவிக்கிறோம். Dear ones, while we live on the earth, we are living in many situations. நாம் பலவிதமான பாதையில் கடந்து செல்கிறோம். We are also going through many ways. பலவிதமான பாடுகளையும் பலவிதமான கஷ்டங்களையும் நாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கிறோம். We are also the one who endure many kinds of toils and sufferings in our lives. பலவிதமான உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் நாம் காண்கிறவர்களாக இருக்கிறோம். We are also seeing many kinds of tribulations and temptations in our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவ்விதமான பாதையில் நாம் ஜீவிக்கிறதான வேளையில், In this sort of ways, when we start to live, நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கும்படியாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும்படியாக, to live each and every day on that, or to receive the blessing of God, கர்த்தருடைய கிருபையை நாம் அனுதினம் பெற்றுக்கொள்ளும்படியாக, each and every day, that we might receive the grace of God, நாம் காலையிலே கர்த்தருடைய கிருபையை
மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். Early morning that we should praise His grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருந்தாலோ, In whatsoever the situation that we might be, கட்டுகளுக்குள்ள இருந்தாலோ, or in bondage, உபத்திரவங்களுக்குள்ள இருந்தாலோ, whether in tribulation, போராட்டங்களுக்குள்ள இருந்தாலோ, whether in strivings, கஷ்டங்களுக்குள்ள இருந்தாலோ, whether in difficulties, பலவிதமான கண்ணீரின் பாதையில் இருந்தாலோ, whether in the ways of many kinds of snares, பலவிதமான வேதையின் பாதையில் இருந்தாலோ, whether in the ways of many torments, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ஆண்டவருடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். That we should sing aloud about the grace of God. நாம் தேவ சமூகத்தில் கர்த்தருக்கு நாம் செலுத்தக்கூடியதான ஒரு கிரயமாக இருக்கிறது. This is the praise that we have to offer in God's presence to God. நாம் கிருபைக்காக செலுத்தக்கூடியதான ஒரு கிரயமாக இருக்கிறது. This is the one sort of praise that we give for the grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் துக்கத்தோடு அல்ல, மகிழ்ச்சியோடு நாம் புகழ வேண்டும். Not in sad, that we should sing it with joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது, When we read in Philippians chapter 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், when we behold Philippians 2 verse 17, மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். And if I be offered upon the sacrifice and service of your faith, I joy and rejoice with you all. அடுத்த வசனம். இது நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். For the same cause also do ye joy and rejoice with me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. நான் இது நிமித்தம் நான் இந்த ஊழியத்திலும் இவ்விதமான காரியத்தில் நான் வார்க்கப்பட்டு போனாலும், And if I offered upon the sacrifice and the service, நான் ஒடுக்கப்பட்டாலும், எப்படி நான் கஷ்டப்பட்டாலும், எப்படி பாடுபட்டாலும், how much extent that I suffer or toil, that I persecuted, அவ்விதமான சூழ்நிலையில் நான் என்ன செய்வேன்? in that occasion what shall I do? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நான் மகிழ்ந்து நான் உங்களோடு கூட என்று அவர் சொல்லுகிறார். I will be in joy, or I will be with joy with you. ஒன்று அவர் போகிறதான பாதை. One thing is the ways that he goes through. இரண்டாவது அவர் தேவ சமூகத்தில் அருமையானவர்களே அனுபவிக்கிறதான மனதும் இருதயமாக இருக்கிறார். Second thing is the heart and mind that he experienced in God's presence. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, நாம் நம்மளுடைய ஜீவியத்தில் எப்படியாப்பட்டதான பாதையில் சூழ்நிலையில் நாம் கடந்து போகிறவர்களா இருந்தாலும், Dear ones, whatsoever the ways, whatsoever the situations that we goes through, எவ்விதமான பாதையில் நாம் நடத்தப்பட்டாலும், in whatsoever the ways that we are being guided, எவ்விதமான பாதையில் நாம் அருமையானவர்களே கொண்டு செல்லப்பட்டாலும், in whatsoever the ways that we are led, அந்த பாதையிலே நாம் நம்முடைய ஜீவியத்தில் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றதான ஒரு மகிழ்ச்சியை நாம் இழந்து போகக்கூடாது. in that way that we should not lose that joy, that so that we are to lose the grace of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த மகிழ்ச்சியை நாம் இழந்து போவோம் என்றால் தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. When we lose that joy, we shall not receive the grace of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் நம்முடைய தேவன் இந்த மகிழ்ச்சியின் அனுபவத்தை அவர் நமக்கு தானே தந்திருக்கிறார். Because our God has given the experience of joy unto us. ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, Book of Isaiah chapter 35 verse 10, when we read, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், Book of Isaiah 35 and verse 10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். And the ransomed of the Lord shall return and come to Zion with songs and everlasting joy upon their heads. They shall obtain joy and gladness, and sorrow and sighing shall flee away. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது, Isaiah chapter 51 and verse 11, when we read, இது அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். Therefore the redeemed of the Lord shall return and come with singing unto Zion,
and everlasting joy shall be upon their head. They shall obtain gladness and joy, and sorrow and mourning shall flee away. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிப்படுத்தப்படுகிறதான இந்த மகிழ்ச்சியானது, This joy which has been revealed out of our heart, இதை நாம் எந்த ஒரு கடையிலையும் போக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. no need for us to buy this from any shop. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நித்திய மகிழ்ச்சியை அவர் நம்முடைய தலையின் மேல் வைத்திருக்கிறார். For he has kept this everlasting joy upon our head. எப்பொழுது அதை நம்முடைய ஜீவியத்தில் வைத்திருக்கிறார்? When did he kept that upon our head? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், They that are ransomed by God, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், those who are redeemed by the blood of Jesus, கிருபையினால் மீட்கப்பட்டவர்கள், those who are redeemed by the grace, வசனத்தினால் மீட்கப்பட்டவர்கள், those who are redeemed by the word of God, உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், redeemed by from the world, பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், those who are redeemed from the sin, பிசாசின் கட்டுகளிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், those who are redeemed from the bondage of the Satan, எல்லா விதமான சாபத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டவர்கள், those who are redeemed from the pass of the curse. இவ்விதமான எல்லா பகுதியிலிருந்தும் ஆண்டவராகிய இயேசுவினுடைய இரத்தம் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறது. Above all of this aspect, the blood of Jesus has given us the redemption. ஆண்டவருடைய கிருபை நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறது. The grace of God has given us the redemption. ஆண்டவருடைய ஆலோசனை, ஆண்டவருடைய வசனம் நமக்கு ஒரு மீட்பை தந்திருக்கிறது. The counsel of God, the word of God has given us the redemption. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களுடைய தலையின் மேல் அருமையானவர்களே நித்திய மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. Those who are redeemed of God, upon their head there will be the everlasting joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, ஏன் அவர் தலையின் மேல் தந்திருக்கிறார்? Why he has given over our head? நம்முடைய தலைதான் நம்முடைய முழு சரீரத்திற்கும் உரிய ஒரு விசேஷமான ஒரு பகுதியாக இருக்கிறது. Our head is a special thing to our whole physical body. நம்முடைய தலைதான் அருமையானவர்களே நம்முடைய சரீரத்தினுடைய எல்லா பகுதியினுடைய ஒரு விசேஷமாக இருக்கிறது. Our head is a special member out of all the members of our own physical body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய தலையிலிருந்து தான் நம்முடைய எல்லா காரியங்களும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது, எல்லா பகுதியும் நடத்தப்படுகிறது. From our head all things were being in control, all things were being led. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால் நம்மை மீட்டெடுத்ததான கர்த்தர் ஏதோ ஒரு இடத்தில் அவருடைய மகிழ்ச்சியை வைக்கவில்லை, நம்முடைய தலையின் மேல் வைத்திருக்கிறார். That is why God who redeemed us, he has not kept that joy somewhere else, but he has kept that over our head. எந்த ஒரு காரியத்தை இந்த தலைதான் சந்திக்க வேண்டும். Each and every matters to be seen by this head. அதற்கு பிற்பாடுதான் மற்ற எல்லாம் சந்திக்க வேண்டும். After that, each and every members of the body should meet. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் இந்த முதலாவது இந்த தலை பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி, சந்திக்கிறதான காரியங்கள் தோல்வியாய் முடியக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சியை தந்திருக்கிறார். That is why this head should not hurted by any matter. This head should not face any failures. For this cause, God has kept his joy upon our heads. எல்லா போராட்டங்களையும் இந்த தலையில தான் சந்திக்க வேண்டும். We have to meet all the strivings in this head. எல்லா சோதனைகளையும் இந்த தலையில தான் சந்திக்க வேண்டும். We have to strive each and everything in this head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிறிதும் பெரிதுமான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த தலை தான் சந்திக்க வேண்டும். Either little or small, either little or great, this head should meet all of these things. ஆனபடியினால்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவருடைய இரத்தத்தினால, வசனத்தினால, அவருடைய ஆலோசனையினால, கிருபையினால நம்மை மீட்டெடுத்ததான தேவன் அவரோ நித்திய மகிழ்ச்சியை தலையின் மேல் வைத்திருக்கிறார். That is why God who redeemed by his blood and by his word and by his counsel, he has kept his everlasting joy upon our head. இந்த ஜீவியத்தின் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளிலேயும் இந்த தலையில் இருக்கிறதான மகிழ்ச்சி அதிகாலையில் தேவ சமூகத்தில் வெளிப்பட வேண்டும். In these days, in these times, in early morning, the joy which is kept on our head should be revealed. அதிகாலையில் எழும்பி கர்த்தரை துதிக்கிறதான ஜனங்கள் அருமையானவர்களே, அதிகாலையில் தங்களுடைய தலையின் மேல் இருக்கிறதான அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி
ஆண்டவரை துதிக்க வேண்டும், புகழ வேண்டும். People who wake up early in the morning to praise God, they should praise God, revealing the joy and grace of God. நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதான பல சூழ்நிலைகளை வெளிப்படுத்தி அல்ல நாம் கர்த்தரை புகழுவது. Not to sing about God, revealing the situations that we face in our lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. புகழுவது என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிறதான அனுபவம். The experience denoting a praise, it is the experience which is praising God. புகழுகிறதான பகுதி என்று சொன்னால் கர்த்தரை துதிக்கிறதான ஒரு பகுதி. The aspect of singing about God, it is an aspect of praising God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் பவுலும் சிலாவையும் குறித்து நாம் அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் படிக்கும்போது, That is why when we read in Acts of Apostle concerning Paul and Silas, அவர்கள் அருமையானவர்களே நடுராத்திரியிலே அவர்கள் கர்த்தரை பாடி துதித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். we read about them, they sang praise unto God, they awoke in the midnight. அவர்கள் எங்கே இருந்தார்கள்? Where they were? அவர்களோ சிறைச்சாலையில் இருந்தார்கள். They were in prison. சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். They were bound with chain in prison. தொழுமரத்திலே மாட்டப்பட்டவர்களாக இருந்தார்கள். For they were bound in the furniture there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனால் அவர்கள் அங்கே இருக்கிறதான சூழ்நிலை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, அவர்கள் தலையை வெளிப்படுத்தினார்கள். But they reveal not the situations that they face there, but they reveal the head of them there. தலையை வெளிப்படுத்தின தலையில் இருக்கிறதான மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். They have not revealed their own head, but they reveal the joy that they had in their heads. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. துக்கத்தோடு இருக்கிறவர்கள் பாட முடியுமா? Can they sing, those who are in sad? துக்கத்தோடு இருக்கிறவர்கள் பாடி சந்தோஷப்பட முடியுமா? Will they sing and will be in joy, those who are in sad? ஆனால் அங்கே அவர்களை பற்றி நாம் படிக்கும்போது, But there when we study about them, வாசிங்க அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 24-25 16 24-25 வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். Who having received such a charge, thrust them into the inner prison and made their feet fast in the stocks. And at midnight Paul and Silas prayed and sang songs unto God, and the prisoners heard them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. இங்கே பவுலும் சீலாவை பற்றி நாம் என்ன வாசிக்கிறோம்? Here what do we study about Paul and Silas? அவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் சிறைச்சாலையில் இருந்தபோது, They in their life when they were inside the prison, அவர்கள் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தார்கள்? in which situation that they are? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிறைச்சாலை சந்தோஷப்படக்கூடியதான இடமா? Is prison is the place where to be in joy? சிறைச்சாலையில நல்ல ஆகாரம் கிடைக்குமா? Can we receive good food inside the prison? சிறைச்சாலை டீ காஃபி கிடைக்குமா? Can we receive tea and coffee inside the prison? சிறைச்சாலை கட்டில் மெத்த கிடைக்குமா? Can we receive a pillow and bed in prison? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, அது யோசிப்பதற்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. Dear ones, it is something behind our knowledge and we think. அது மனுஷன் ஜீவிப்பதற்கு ஏற்ற ஒரு இடம் அல்ல. It is not a such place a man to live. அதுவோ தண்டனைக்குரிய இடமாக இருக்கிறது. That is a place for punishment. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சிறைச்சாலை என்பது தண்டனைக்கு ஒரு இடமாக இருக்கிறது. The prison is the place unto the judgment. தண்டனையை அனுபவிக்கிறதான ஒரு இடமா இருக்கிறது. For it is the place to endure the punishments there. ஆனால் இந்த ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள், But this children of God who are spiritual, தண்டனையை அனுபவிக்கக்கூடியதான இந்த சிறை அறையில் inside the prison to endure the punishments, அவர்களோ தலையின் மேல் இருக்கிறதான மகிழ்ச்சியை அனுபவித்தார்கள். they are enjoying the joy that they had over their head. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்களோ தலையின் மேல் இருக்கிறதான கர்த்தர் கொடுத்ததான அந்த நித்திய மகிழ்ச்சியை எடுத்து உபயோகப்படுத்தினார்கள். But they got and they get used of the everlasting joy which has been given by God unto them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் வேதவசனம் ஜனங்களை குறித்து சொல்லும்போது, Because when the word of God speak about the people, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? what did the word of God says? 62ஆம் சங்கீதத்தில் நான் வாசித்தால் 62 of Psalm when we read 9 10 வசனங்களை நான் படிக்கும்போது, verse 9 and verse 10. கீழ்மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள்.
ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதின்மேல் வைக்காதேயுங்கள். Surely men of low degree are vanity, and men of high degree are a lie. To be laid in the balance, they are altogether lighter than vanity. Trust not in oppression, and become not vain in robbery. If riches increase, set not your heart upon them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் இங்க என்ன வாசிக்கிறோம்? What do we read here? கீழ் மக்கள் மாயையும் Low degree people or vanity, மேல் மக்கள் பொய்யுமாமே. and men of high degree or a lie. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தராசிலே வைக்கப்பட்டால் அவர்கள் எல்லாரும் மாயையிலும் லேசானவர்கள். To be laid in the balance, they are altogether lighter than vanity. ஆனபடியினால் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் அவர்கள் மனதில் வைக்கக்கூடியதும் வைக்க கூடாததுமான விஷயங்கள் உண்டு. That is why in the spiritual season of God's life, there is something that they should keep. There is also another thing that they should not keep in their mind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இருதயத்தை அதன் மேல் வைக்காதிருங்கள். The next verse says, set not your heart upon them. 11 12 வசனங்களை நான் வாசிக்கும் போது, When we read verse 11 and verse 12, தேவன் ஒரு தரம் விளம்பினார், இரண்டு தரம் கேட்டிருக்கிறேன். வல்லமை தேவனுடையது என்பதே, கிருபையும் உம்முடையது. ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாய் பலனளிக்கிறீர். God had spoken once, twice have I heard this, that power belongeth unto God. Also unto thee, O Lord, belongeth mercy, for thou renderest to every man according to his work. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. ஆனபடியினால் இந்த பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? That is why, what did this Paul and Silas do? அவர்களோ எந்த ஒரு சூழ்நிலையும் தங்களுடைய இருதயத்தில் வைக்கவில்லை. They has not led any situation on their hearts. அவர்கள் அவைகளெல்லாம் வைத்திருந்தால் அவர்கள் நடுராத்திரியிலே ஆண்டவர் பாடியிருக்க முடியாது, ஆண்டவரை துதித்து அவரை புகழ்ந்திருக்க முடியாது. If they would have kept these burdens in their heart, they would not able to praise and give thanks or sing unto God, even waking amidst of the midnight. இப்படியாப்பட்ட எந்த ஒரு விஷயங்களை அவர்கள் இருதயத்தில் வைக்காமல், Not laying these sort of matters in their heart, அவர்களோ தங்களுடைய தலையின் மேல் இருக்கிறதான நித்திய மகிழ்ச்சியை தங்களுடைய இருதயத்தில் வைத்து ஆண்டவரை துதித்தார்கள், பாடினார்கள், புகழ்ந்தார்கள். keeping the everlasting joy which is upon their head in their hearts, they sang praise and they sang unto God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை பெற்று எல்லாவற்றையும் ஜெயிக்கும்படி, கிருபையை பெற்று ஜீவிக்கும்படி, அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய தலையின் மேல் தேவன் தந்திருக்கிறதான அந்த நித்திய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கர்த்தரை புகழ வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டும். Each and every day keeping the grace of God, keeping their hearts and minds in singing and praising God, that they should preserve and they should honor and glorify God. நீதிமொழிகள் 10 அதிகாரம் 28 வசனத்தை நாம் கவனிக்கும் போது, Book of Proverbs chapter 10 verse 28, when we read, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும், துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும். The hope of the righteous shall be gladness, but the expectation of the wicked shall perish. நீதிமான்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு நம்பிக்கை உண்டு. there is an hope which God has given unto them. அவர்கள் எந்த சூழ்நிலையில் அகப்பட்டவர்களாக இருந்தாலோ, in whatsoever the situations that they have been entangled, நீதிமான்களுக்கு ஒரு நம்பிக்கை அவர்களுடைய இருதயத்தில் உண்டு. there is a hope unto the righteous in their heart. அந்த மகிழ்ச்சி என்ன? அந்த நம்பிக்கை என்ன? What is that hope? அதுதான் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான நித்திய மகிழ்ச்சியாக இருக்கிறது. That is the everlasting joy given by God unto them. அதுதான் அருமையானவர்களே அவர்களை நிலைநிறுத்தக்கூடியதான ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. That is the one sort of joy which establishes them. அதுதான் கிருபையை அனுபவிக்க முடியாய், கிருபையினால் நிலைநிறுத்தப்படுவதற்கு ஏதுவாக அவருடைய ஜீவியத்தில் வெளிப்படக்கூடியதான நித்திய மகிழ்ச்சியாக இருக்கிறது. That is the everlasting joy which has been revealed in order to make them to withstand or to establish them in their lives. அதுபடியினால்தான் 64 சங்கீதம் 10 வசனத்தை நாம் படிக்கும்போது, That is why Psalm 64 verse 10, when we read, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை The பாராட்டுவார்கள். righteous shall be glad in the Lord and shall trust in him, and all the upright in heart shall glory. நீதிமான்கள் எப்படிப்பட்டதான இருதயத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள்? righteous people, what sort of heart that they are revealing in their lives? கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கர்த்தர் கொடுத்ததான
அந்த நித்திய மகிழ்ச்சியினாலே அவர்கள் மகிழ்ந்து என்று நாம் படிக்கிறோம். We read they rejoice and glad in God, the everlasting joy which has been given unto them by God. அந்த மகிழ்ச்சி இழந்து போக மாட்டார்கள். They will not lose that joy anymore. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் தங்களுடைய தலையின் மேல் இருக்கிறதான அந்த நித்திய மகிழ்ச்சியை அதிகாலையில் தேவ சமூகத்தில் வெளிப்படுத்த வேண்டும். That is why children of God, each and every in God's presence or in the early morning, the everlasting joy that they got upon their head, they should reveal it. நாம் எந்த சூழ்நிலையில் நாம் பாதிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், In whatsoever the matter that we are being hurted in any situation, நாம் எந்த சூழ்நிலையில் நாம் ஜீவிக்கிறவர்களா இருந்தாலும், in whatever the situation that we might live, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியத்தில் ஒருபோதும் அந்த நித்திய மகிழ்ச்சியை நாம் அதிகாலையில் வெளிப்படுத்த நாம் மறந்து போக கூடாது. That we should not forget to reveal that everlasting joy in early morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதிகாலையில் எழும்பி தேவனை துதிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, அவருடைய கிருபையை தேவனுடைய ஜனங்கள் மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். Children of God who wake up early in the morning will start to praise God in early morning, that they should sing and shout about the glory of God. 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் கவனித்தால், Book of Psalm 100 verse 2, when we read, 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, when we study Psalm 100 verse 2, மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். Serve the Lord with gladness, come before his presence with singing. தேவனை அனுபவிக்கிறதான பகுதி ஒவ்வொன்றுமே அருமையானவர்களே அது மகிழ்ச்சியின் அனுபவமாக இருக்க வேண்டும். each and every aspect of enjoying or experiencing God, it should be the experience of joy. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, Book of 2 Chronicles chapter 20, when we read, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் நாம் படித்தால், Book of 2 Chronicles 20, reading from verse 27 till verse 29. பின்பு கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் களிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. And then they returned every man to Judah and Jerusalem, and Jehoshaphat in the forefront of them, to go again to Jerusalem with joy, for the Lord had made them to rejoice over their enemies. And they came to Jerusalem with psalteries and harps and trumpets unto the house of the Lord, and the fear of God was on all the kingdoms of their countries, when they had heard the Lord fought against the enemies of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தின போது, They in their heart, when they start to reveal that joy from their heart, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise be to God. அவர்கள் இருதயத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி எங்கே சென்றார்கள்? Where did they went in their life, revealing that joy from their heart? அங்கே நான் வாசிக்கும் போது, There when we read, அவர்கள் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்குள் பிரவேசித்தார்கள். and with joy they entered into Jerusalem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இது ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. For this is a one sort of a spiritual experience of spiritual children of God. இது தேவ ஜனங்களுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. This is also the experience of God's people. 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் என்ன வாசித்தோம்? What do we read in Psalm 100 and verse 2? அவர்கள் மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். There we read, they serve the Lord with gladness in His presence. எருசலேமுக்கு மகிழ்ச்சியோடு கடந்து செல்கிற நோக்கம் எதற்காக? What is the aim and purpose to enter into Jerusalem with gladness? ஒன்று, கர்த்தரை ஆராதிக்கும்படியாக. One thing, to serve God. இரண்டாவது, சத்துருக்களை ஜெயிக்கும்படியாக. Second thing is to conquer their enemies. சத்துருக்களை வெட்கப்படுத்தும்படியாக. To put enemies to shame. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒவ்வொரு நாளும் அருமையானவளே, உன்னுடைய சத்துருவை நீ வெட்கப்படுத்த வேண்டும். Each and every day, oh dear ones, that you should put your enemy into shame. ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு சத்துரு உண்டு. For each and every man there is an enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவளே, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது,
அவனுடைய சத்துரு அவன் நித்திரை செய்யும் போது வந்து களைகளை விதைக்கிறான் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். Dear ones, the word of God says, we also read in the word of God, when a man sleepeth, his enemy, he will come and he will sow the weeds and tares among him. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சத்துரு உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We should understand in our spiritual life, for unto each and every there is an enemy. எனக்கு ஒரு சத்துரு உண்டு, உங்களுக்கு ஒரு சத்துரு உண்டு. For myself there is an enemy, for unto you, for yourself there is also an enemy. ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருந்தால் 5 பேருக்கு 5 சத்துரு உண்டு. If 5 members are in one family, there are also 5 enemies in your family. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, அந்த 5 சத்துருன்னு சொன்னா மனைவி ஒரு சத்துரு, கணவன் ஒரு சத்துரு, பிள்ளைகள் ஒரு சத்துரு அல்ல. Dear ones, it is not like so. 5 enemies are inside your family. It is not like so. பெற்றோர் ஒரு சத்துரு அல்ல. Parents are not enemies. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமாக ஒரு சத்துரு உண்டு. Dear ones, there is an enemy against our life. அவன்தான் கள்ளனும் கொள்ளைக்காரனும். For he is a murderer and he is a thief. அவன்தான் பிசாசும் சாத்தானுமாக இருக்கிறான். He is a Satan and he is a devil. அதுதான் விழுந்து போனதான வலுசர்ப்பமாக இருக்கிறது. For it is a fallen serpent dragon which was fallen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய கணவனையோ மனைவியோ பிள்ளைகளையோ பெற்றோரையோ அருமையானவர்களே தேவ ஜனங்களையோ நாம் சத்துருவாக எண்ணக்கூடாது. Dear ones, each and every day that we should not count our parents, our father, mother or our children as an enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வீட்டை விட்டு இந்த மனுஷன் எப்போ தொலைஞ்சு போவான்னு நினைக்க கூடாது. When this man will get lost from this home, that we should not count like that. இந்த வீட்டை விட்டு இந்த குறிக்கப்பட்ட நபர் எப்போது தொலைஞ்சு போவார்கள் என்று யோசிக்க கூடாது. When this particular person will get lost from this home, that we should not count like that. இந்த சபையை விட்டு இந்த குறிக்கப்பட்ட நபர் எப்பொழுது தொலைஞ்சு போவார் என்று யோசிக்க கூடாது. When will this particular person will get lost from this church, that we should not count like this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சத்துரு எப்பொழுது தொலைந்து போவார். When that enemy will get lost. சத்துரு மனுஷன் அல்ல. The enemy is not a man. குடும்பத்தார் அல்ல. He is not a household. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, வீட்டாரே சத்துரு என்று சொல்லி இருக்கிறபடியால் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வீடுகளில் அருமையானவர்களே கணவனைத்தான் சத்துருவாக நினைக்கிறார்கள், மனைவியைத்தான் சத்துருவாக நினைக்கிறார்கள், பெற்றோரைத்தான் சத்துருவாக நினைக்கிறார்கள். வெளிப்படுத்தலாத ஜனங்கள் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். People without the revelation, they are counting their own family member, their parents as their enemy, because the word of God has said clearly like this, thine household is an enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படி நான் ஒரு நாள் சொல்லவே கூடாது. Like that we should not say it anymore. நம்முடைய ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு விரோதமான ஒரு சத்துரு உண்டு. There is an enemy against our soul and against our body. யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனத்தில் நான் வாசிக்கும் போது, Gospel of St. John chapter 10 and verse 10, when we read, யோவான் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? what do we read in John 10 and verse 10? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அல்லாமல் வேற ஒன்றுக்கும் வரா. The thief cometh not but for to steal and to kill and to destroy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த சத்ருவாகி அந்த பிசாசு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கு விரோதமாக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். That enemy, that same Satan, he is working against each and everyone. அந்த சத்ருவு சரீரத்தை அழிக்க வேண்டும், ஆத்மாவை அழிக்க வேண்டும். That enemy's aim is to destroy the soul and body. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, சரீரத்தையும் ஆத்மாவையும் அழித்து தீட்டுப்படுத்தி நரகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் அந்த சத்ருவாகி அந்த பிசாசனுடைய கிரியைகளாக வேலையாக இருக்கிறது. For it is the works of the Satan, who is the devil, in order to destroy and to defile their body and soul, then they should end up their life in the hell. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை சத்ருவாக எண்ண வேண்டாம். That is why people of God should not count the members of the family as an enemy. சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சத்ருவாக எண்ண வேண்டாம். That you should not count the children of God's people as an enemy. எல்லாரையும் சகோதரனாக சகோதரியாக எண்ணுவோமாக. Let's count each and everyone as a daughter, as a son. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்முடைய ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் விரோதமான ஒரு சத்துரு உண்டு. There is an enemy against our body and against our soul. அந்த சத்துருவை அழிக்கும்படியாக, in order to destroy that enemy, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும்
அருமையானவர்களே, வெட்கப்படுத்தும்படியாக அவர்கள் தலையின் மேல் இருக்கிற அந்த நித்திய மகிழ்ச்சியோடு கூட எருசலேமுக்குள் பிரவேசிக்க வேண்டும். Children of God, each and every day having the everlasting joy on their heads, they should enter into Jerusalem in their lives. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எருசலேம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய சபையை குறிக்கிறது. Jerusalem word denotes the church of God. எருசலேம் என்று சொல்லும்போது அது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. When it's said about Jerusalem, it denotes the presence of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் தேவ சமூகத்துக்குள், தேவனுடைய சபைக்குள் நாம் நித்திய மகிழ்ச்சியோடு நாம் பிரவேசிக்க வேண்டும். Inside the presence of God, inside the church of God, we should enter with the everlasting joy. அப்படி நாம் பிரவேசித்தால், If we enter like so, 29ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what did the verse 29 says? கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். The Lord will fight with the enemies of Israel. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எதற்காக அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறார்? For what cause that he fight with them? அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஜீவியத்தில் பிழைத்திருக்கும்படி, நாம் நம்முடைய ஜீவியத்தில் ஜெயித்திருக்கும்படி, That we should live in our life and also to prevail them in their lives. நாம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் கர்த்தருக்குள் பிழைத்திருந்து, கர்த்தருக்குள் நாம் வளர்ந்து, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவதற்காக That we அவர் யுத்தம் பண்ணுகிறவராய், கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். That we should live in God and that we might preserve ourselves in God. He is fighting with our enemies for all time. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படியாப்பட்டதான பகுதியிலே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணும்போது, In this aspect, when God start to fight for us, நாம் அந்த வல்லமைகளை ஜெயிக்கும் போது, when we prevail that pass in our lives, அது நம்முடைய ஆத்துமாவின் பலனாக இருக்கும். it shall be the strength of our soul. அந்த நம்முடைய தலையின் மேல் இருக்கிறதான மகிழ்ச்சி நம்முடைய ஆத்துமாவின் பலனாக இருக்கும். That joy that we had on our heads, it shall be the strength of our soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியால்தான் நெகேமியாவின் புத்தகத்தில் நான் வாசிக்கும் போது, That is why when we read in the book of Nehemiah, நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசித்தால், book of Nehemiah chapter 8 and verse 10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். Then he said unto them, Go your way, eat the fat, and drink the sweet, and send portions unto them, for whom nothing is prepared. For this day is holy unto our Lord. Neither be sorry, for the joy of the Lord is your strength. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் அந்த நித்திய மகிழ்ச்சியோடு நாம் பிரவேசிக்கும் போது, Each and every day in the early morning and in the presence of God, when we enter it with everlasting joy, நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை புகழும் போது, when we start to sing and praise about opening our hearts and our mouths, நாம் கர்த்தரை பாடும் போது, when we sing unto God, நாம் கர்த்தரை துதிக்கும் போது, when we praise God, அருமையானவர்களே, அவைகள் எல்லாம் நம்முடைய ஆத்துமாவின் பலனாய் மாறுகிறது. such mentioned things shall become as a strength unto our soul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆத்துமாவின் பலன் என்று சொன்னால், When it's said about the strength of soul, அது ஒரு அசைக்கப்படாத ஒரு விசேஷமான உன்னதமான ஆவிக்குரிய ஜீவியமாக இருக்கிறது. for it is the spiritual, highly lofty, which cannot be moved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய ஜீவியத்தில் இவ்விதமான அனுபவத்துக்குரியவர்களாய் தங்களை வெளிப்படுத்த வேண்டும். That is why spiritual children of God, they should reveal themselves one who belongs to such experience. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது, When Saint Paul, when he writes to Church of Corinthians, அவர் புகழுகிறதை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? what do we study about? What did he express about God? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படித்தால், முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்தால், 1 Corinthians chapter 15 verse 10, when we read, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. But by the grace of God I am what I am, and his grace which was bestowed upon me was not in vain, but I labored more abundantly than they all, yet not I, but the grace of God which was with me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருடைய கிருபையை எப்படி
அவர் மகிழ்ச்சியோடு கூட அவர் புகழுகிறார். Here St. Paul's, how did he exalt the grace of God with joy? நான் இருக்கிறது கிருபையினாலே இருக்கிறேன். I live by his grace. நான் யாவரை காட்டில் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். நான் அல்ல, கிருபை 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 என்று கிருபையை குறித்தே புகழுகிறார். But I labored more abundantly than they all, but not I, but grace, grace, and he is exalting the grace there. நாம் கிருபையை குறித்து புகழக்கூடியதான இருதயம் உள்ளவர்களாய் இருந்தால், If we are the one who had the heart which can exalt நாம் concerning கர்த்தருடைய the grace, கிருபையை நாம் விருதாவாய் பெறமாட்டோம். அருமையானவர்களே, கர்த்தரை புகழ்ந்து புகழ்ந்து ஆண்டவரை துதித்து துதித்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அதுவே நம்முடைய ஜீவியத்தில் பிரயோஜனமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். if we are so, we are not the one who receive or obtain the grace of God in vain, but we will praise and sing unto God. We will receive the grace of God abundantly, so that we can have the everlasting joy. 2 கொரிந்தியர் 1:12 நாம் வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 1:12 நாம் வாசித்தால், 2 Corinthians 1 and verse 12, when we read, மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோടെ நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோടെ நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சியே எங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது. For our rejoicing is this, the testimony of our conscience, that in simplicity and godly sincerity, not with fleshly wisdom, but by the grace of God, we have had a conversation in the world, and more abundantly to you word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. அவர்கள் கர்த்தருடைய கிருபையை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன? There, what is the testimony that they are giving about the grace of God? கர்த்தருடைய கிருபையை குறித்து அவர்கள் புகழ்ந்து பேசுகிறதான சாட்சியாக இருக்கிறது. It is such testimony that they are expressing about the grace of God. கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறேன். I live by the grace of God. கர்த்தருடைய கிருபையினால் நான் பாடுபடுகிறேன். I suffer by the grace of God. கர்த்தருடைய கிருபையினால் பிரயாசப்படுகிறேன். I labor because of the grace of கர்த்தருடைய God. கிருபையினாலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். And I am also living still by the grace of அந்த God. கிருபையை குறித்து பேசுகிறதான காரியமே அவருடைய இருதயத்தினுடைய மேன்மையான புகழ்ச்சியாக இருக்கிறது. The passage, the sentence that they describe about the grace of God, it is the excellency of their life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை புகழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Because it is necessity for the people of God that they should exalt God. உபாகமத்துல நான் வாசிக்கும் போது, When we read in Deuteronomy, தேவனே உன்னுடைய புகழ்ச்சி என்று நாம் படிக்கிறோம். that we read, O Lord, thy exaltation. உபாகமம் 10:21 நாம் படித்தால், Deuteronomy 10 verse 21, when we read, அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. He is thy praise and he is thy God, that hath done for thee these great and terrible things which thine eyes have seen. அவரே உன்னுடைய புகழ்ச்சி. He is thy praise. அதிகாலையில் எழும்பி கிருபையை நாம் புகழுவோம் என்றால், When we wake up in the early morning, when we start to praise his grace, அதிகாலையில் எழும்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி தேவனை துதித்து மகிழுவோம் என்றால், waking up in the morning when we rejoice, when we describe about the grace of God, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to God. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 நாம் என்ன வாசிக்கிறோம்? What do we read in Luke, the Gospel, chapter 19? லூக்கா 19:38 நாம் வாசிக்கும் போது, Gospel of St. Luke 19 verse 38, when we read, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அவரை எப்படி புகழ்ந்தார்கள்? how did they exalted him? அவர்கள் மிகுந்த சத்தத்தோடே புகழ்ந்தார்கள். And with a great loud voice they praised him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவரே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதய கர்த்தரை புகழ வேண்டும். Dear ones, each and every day our heart should praise God. அதையே அவர் நம்முடைய ஜீவியத்தில் விரும்புகிறார். Same thing God also expects from our life. 2 கொரிந்தியர்ல நான் வாசிக்கும் போது, When we read in 2 Corinthians, 2 கொரிந்தியர் 10:18 நான் வாசித்தால், 2 Corinthians chapter 10 verse 18, when we read, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். தன்னைத்தான் For not he that commendeth himself is approved, but whom the Lord commendeth. தன்னைத்தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, for he that praise himself he is not upright. கர்த்தரை புகழுகிறவன்.
one who praise God, கர்த்தருடைய கிருபையை புகழுகிறவன், one who praise the grace of God, மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதிக்கிறவன், one who worship God with joy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்படிப்பட்டதான ஒரு புகழ்ச்சி நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்றால், When we have a such praise in our hearts, அவர் அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் நாமே விசேஷிக்கப்பட்டவர்களாக கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஏற்ற விசேஷிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். dear ones, we are the special person in the presence of God, so that we can receive the special grace of God. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நாம் அதிகாலையில் நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை நாம் துதிப்போமாக. In order to reveal such experience from our life, that we should praise God in the early morning. அதிகாலையில் எழும்பி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. Let's glorify God in the early morning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனபடியினால்தான் 111 சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது, That is why when we read Psalm 111, 111 சங்கீதம் கடைசி வசனத்தை நாம் படித்தால், book of Psalm 111, reading the last verse, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்திண்டு, அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அவருடைய புகழ்ச்சி என்றைக்கும் நிலைக்கும். His praise endureth forever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் கர்த்தரை புகழுகிறது என்றென்றைக்கும் நிற்கும். The praise that we praise our God which endure forever. கர்த்தர் நம்மை புகழுகிறது என்றென்றைக்கும் நிலை நிற்கும். The praise which God praise ourselves, it will abide forever. அருமையானவர்களே, நாம் அவருடைய கிருபை விருதாவாய் பராதபடிக்கு Dear ones, that we do not receive His grace in vain. கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். God is gracious. அவரை புகழுவோமாக. Let's praise Him. மகிழ்ச்சியோடு அவரை புகழுவோமாக. Let's praise Him with joy. அவருடைய கிருபையை புகழுவோமாக. Let's praise His grace. ஒவ்வொரு நாள் அதிகாலையில் எழும்பி, ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் இருக்கிறேன் என்று சொல்லுவோமாக. Each and every day waking in early morning, let's say unto God, Lord, I live by your grace. கிருபையையும் கிருபையை தருகிற கர்த்தரையும் நாம் மேன்மைப்படுத்துவோம் என்றால், When we honor the grace and the Lord who giveth the grace, கர்த்தர் புதிய கிருபைகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார். for the Lord will gives us the fresh grace even more. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் பகல் காலங்களில் கிருபையை கட்டளையிடுகிறார் என்று சொல்லுகிறார். The psalmist says the Lord commands His grace in the daytime. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, அப்படியானால் கர்த்தர் நமக்கு கிருபையை கட்டளையிட்டு கொண்டே இருப்பார். Dear ones, if it is so, the Lord will command His grace even more. நாம் கர்த்தரை புகழுகிறவர்களா இருப்போம் என்றால், If we are the one who praise God, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்கு கட்டளையிடப்படும். the grace of God will be commanded unto us each and every day. ஆனபடியினால்தான் 42 சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, That is why when we read Psalm 42, 8 வசனத்தை நாம் கவனித்தால், verse 8, when we read, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். அருமையானவர்களே, நாம் இங்கே என்ன வாசிக்கிறோம்? Dear ones, what do we read here? அவர் அங்கே சொல்லுகிறார், கர்த்தர் பகல் காலங்களிலே கிருபையை கட்டளையிடுகிறார். Yet the Lord will command His loving kindness in the daytime, ஜீவிக்க முடியாக, to live, ஜெயிக்க முடியாக, to overcome, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாக, to receive goodness, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள முடியாக, to receive protection, நாம் இந்த ஜீவியத்தில் வளர முடியாக, that we too grow in this life, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட முடியாக, to prepare ourselves for the கிருபையை coming of கிருபையை God. கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார். He is commanding His grace and grace. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? Let us all close our கர்த்தருடைய eyes. கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமாக. Let's surrender ourselves into God's hand. அருமையான தேவனுடைய ஜனமே, Dear people of God, கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். God is gracious. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. For a moment, let's stand on our knees. கண்களை மூடி கர்த்தரை புகழுவோமாக. Let's close our eyes and praise God. கர்த்தருடைய கிருபையை புகழுவோமாக. Let's praise the grace of God. வாயை திறந்து எல்லாரும் கர்த்தருடைய கிருபையை புகழுங்கள். Open your mouth and start to praise the grace of God. கர்த்தாவே, எல்லாமுடைய கிருபை என்று சொல்லுவோமாக. Lord, all your grace. கிருபையினாலே இருக்கிறேன் என்று சொல்லுவோமாக. Let's say, I live by your grace. ஆண்டவரே, என்னுடைய பலத்தினால ஞானத்தினால அல்ல, உம்முடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். Lord, not by my might, not by my strength, I am doing all of these things because of your grace. அப்படி நாம் செய்வோம் என்றால், If we do like so, கர்த்தர் பகல் காலங்களில் கிருபையை கட்டளையிடுகிறார். the Lord is commanding His grace in the daytime. பகல் காலம் கிருபையின் காலமாயிருக்கிறது. The daytime represents the dispensation of இந்த grace. கிருபையின் காலம் கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற நேரமாயிருக்கிறது. This dispensation of grace is the time that we to prepare ourselves to கிருபையை meet our பெற்று God. ஆயத்தப்படுவோமா?
ஜீவிப்போமாக. Let's prepare ourselves in கிருபையை grace. பெற்று ஜீவிப்போமாக. Let's live receiving the கிருபையை grace. பெற்று சத்துருக்களை சிதறடிப்போமாக. Receiving the grace of God, let's scatter down all கிருபையை our பெற்று enemies. ஜெயாலியாய் மாறுவோமாக. Receiving the grace of God, let's become as எத்தனை பேர் overcomers. ஆண்டவருடைய கிருபையை புகழ்கிறீர்கள்? How many of you are praising the grace வாயை of God? விரிவாய் திறந்து சொல்லுவோமாக. Open your mouth wide and say, எல்லாமுடைய கிருபை. all is grace. கிருபையினாலே இருக்கிறேன். Lord, I live by grace. கிருபையினாலே இருக்கிறேன். I live by thy grace. கிருபையினாலே இருக்கிறேன். I am living by thy grace. கிருபையினாலே இருக்கிறேன். I am by your grace. கிருபையினாலே I இருக்கிறேன் am by your grace. என்று உன் வாயை திறந்து சொல்லுவாயாக. If you open your mouth and tell it, ஆண்டவரே, கிருபையினாலே நான் இருக்கிறேன். Lord, I live by your grace. கிருபையினாலே என் பிள்ளைகள் இருக்கிறார்கள். My children's living by your கிருபையினாலே grace. என் குடும்பம் இருக்கிறது. My family live by your grace. கிருபையினாலே இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். I am living by your grace in the கிருபையினாலே உம்முடைய ministry. வீட்டில் இருக்கிறேன். I am in the church of God by your கிருபையினாலே grace. நான் உமக்காய் பிரயாசப்படுகிறேன். I am laboring for your sake by your கிருபையினாலே grace. நான் உமக்காய் உம்மை சேவித்துக் கொண்டிருக்கிறேன். By your grace, I am serving you வாயை continually. திறந்து நீ புகழ்வாயாக. If you praise God, open your mouth. கர்த்தர் இந்த மத்தியான வேளையில் புகழப்படுவாராக. The Lord should be praised in this midnight. சத்துருக்கள் வெட்கப்படுவார்களாக. Let the enemies be put to shame. அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, கர்த்தருடைய கிருபையை நீ புகழ்ந்தாள். if you praise the grace of God, கர்த்தர் உன்னை புகழ்வார். the Lord will praise you. கர்த்தர் உன்னை புகழும் போது When the Lord start to praise அது உனக்கு you, பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். it will be the great blessing for அது you. பெரிய நன்மையா இருக்கும். It will be the great goodness for you. அது பெரிய ஜெயமா It will இருக்கும். be the great victory for கர்த்தரை you. புகழுவாயாக. Let's praise God. ஆமென். ஹalleluya, ஹalleluya.